அனைவருக்கும் காலை வணக்கம். 2300வது நாள் தொடர் ஆரோக்கிய பயணம். இந்த கொரோனா பீரியட்ல எங்களுடைய குருநாதர் பேராசிரியர் முனைவர் திரு ஆர் இளங்கோவன் ஐயாவுடைய உத்தரவின்படி, ஆலோசனையின்படி இது ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உலகத்தில் எங்கேயுமே கொடுக்காத விஷயத்தை நச்சிந்தனை வட்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இலவச இணையதள யோகா வகுப்புகள் மற்றும் ஆஃப்லைன்ல நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இணையதளத்துல தொடர்ச்சியாக பண்ண முடியும். நேரடியான வகுப்புல கூட ஒரு சில கன்ஸ்ட்ரைன் இருக்கு. என்னன்னா, அங்கங்க மழை பெய்யுது, இல்ல போக முடியல அப்படின்னா தடைபட சான்ஸ் இருக்கு. ஆனால் இணையதளம் வழியாக கடவுளின் அருளால், கடவுளின் ஆசீர்வாதத்தால், உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பால் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த 2300வது நாளை எங்களுக்கு நடத்தி தருமாறு எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் யோக ரத்னா திருமதி டி பிரேமா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று 10/8/2026 திங்கட்கிழமை இணையதளம் வழியாக 2300 நாட்கள் தொடர் ஆரோக்கிய பயணம். இந்த வகுப்பை நமக்கு எடுத்து கொடுப்பவர் நற்சிந்தனை வட்டத்தின் குருநாதர் முனைவர் பேராசிரியர் திரு இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. முதல் நாள் வகுப்பெடுத்த NCV டைரக்டர் யோக ஜோதி திருமதி டி வள்ளி மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் பிரேயர் செய்வதற்காக. இந்த அற்புதமான ஆனந்தமான நன்னாளிலே நற்சிந்தனை வட்டம் நடத்தி கொண்டிருக்கும் ஆன்லைன் யோக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் மேற்கொண்டிருக்கும் இந்த யோக பயிற்சிகளானது உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல விளைவுகளையும் நல்ல மாறுதல்களையும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையருளிடமும் எனது குரு மகான்களிடமும் வேண்டிக் கொண்டு த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஓர்காமிவ பந்தனான் மிருத்யோ முக்திய மாம்ருதா பிரபுதவாதாதி சமஸ்தரோக பிராணசஹாப்தரே முனிவந்திதாய பிரரராமஹ ரேக்னவக்னி விலோஷணா ஸ்ரீ வைத்தியநாதாய நமः சிவாய. ஸ்ரீ வைத்தியநாதாய நமः சிவாய. ஸ்ரீ வைத்தியநாதாய நமः சிவாய. தேங்க்யூ. நன்றி திருமதி வள்ளி மேம். நெக்ஸ்ட் அவர் கேப்டன் 750 யோகா ஆசிரியர்களை உருவாக்கிய எங்களுடைய முனைவர் திரு பி கலைச்செல்வி அம்மா என்றுதான் நாங்கள் அனைவரும் அன்போடு அழைப்போம். அவர்களை வரவேற்புரை அளிக்க அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு ஆரோக்கியமான உடல் இருந்தால் ஆரோக்கியமான மனம் இருக்கும். ஒரு ஆரோக்கியமான மனம் இருந்தால் அகத்தின் மேன்மைகள் அனைவருக்கும் புரியும். அத்தகைய ஆரோக்கிய உடலை நமக்கு தரக்கூடிய யோகாவை இலவசமாக காலையிலும் மாலையிலும் வழங்கி கொண்டிருக்கும் நமது நற்சிந்தனை வட்டம் இன்று 2300வது இலவச யோகா தினம் மற்றும் 165வது இலவச மாதாந்திர நிகழ்வு
என்ற 2 நிகழ்வுகளை நிகழ்த்து கொண்டிருக்கிறது. இதற்காக வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று இரு கைகூப்பி வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வில் இறை வழிபாட்டை நமக்கு வழங்கிய என் மானசீக குரு வள்ளி மேடம் அவர்களுக்கும் என்சிபி டைரக்டர் அவர்களுக்கும் வரவேற்பை அளித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் இயக்குனர் சிறப்பாக யோகா மற்றும் தியான வகுப்பை நமக்கு வழங்க இருக்கும் நமது குருவுக்கெல்லாம் குருவான டாக்டர் இளங்கோவன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கி கொண்டிருக்கும் பிரேமா மகள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். யோகா செஷனை இளங்கோவன் ஐயா அவர்களின் வழிமுறைப்படி நடத்த வந்திருக்கும் யோகரத்னா பேட்ச் 13 சேர்ந்து சுமதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இறுதியாக ஓட் ஆஃப் தேங்க்ஸ் நன்றி நபிலலை வழங்க இருக்கும் நம்முடைய பிரசிடென்ட் நம்முடைய இளங்கோவன் ஐயா அவர்களின் வார்த்தையின்படி யோகாவின் பிதாமகர் நம்முடைய பாலன் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். யோகா குவிஸ் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள் இன்று சுவர் இல்லையே சித்திரம் இல்லை, பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமே கிடையாது. ஸோ என்சிபிக்காக தினமும் கலந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு ஸ்பெஷலா வந்திருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் வாருங்கள் வாருங்கள் என்று என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். வருக வருகின்ற வரவேற்கிறேன். இதுக்காக டெக்னீஷியன் ஹோஸ்டாக இன்னைக்கு இருக்கிற உதயகுமார் சார், இதுவரைக்கும் ஹோஸ்டா இருந்துட்டு வந்தவங்க ஆரம்பத்தில் இருந்து பவானி முதல் இன்று வரை வந்தவங்க எல்லாரையுமே இன்னைக்கு கலந்திருக்கிற எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். நாம் இன்று சந்தோஷமாக இன்றைய நிகழ்வை தொடங்குவோம். வாருங்கள். நன்றி அம்மா. எப்பொழுதும் நானும் இங்கு அமர்ந்திருப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பவர் கலைச்செல்வி அம்மா தான். அடுத்து நான் சமீபத்துல பார்த்த ஒரு வீடியோ இது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அதுல கொஞ்சம் சீனியர்ஸும் இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க. அப்ப திடீர்னு மழை பெய்யுது. அப்ப முதல்ல ஒருத்தர் அவரோட கோட்டை கழட்டி அந்த குழந்தைங்களுக்கு போட்டு அங்க நின்று மழையில நினைற ஒரு குழந்தைக்கு போடுறாரு. இத பார்த்து அடுத்து அனைவரும் அவங்களோட கோட்டை எடுத்து போட்டு விடுறாங்க, மத்த பிளேயர்ஸும். இதுதான் தலைமை பண்பு. இந்த தலைமை பண்புக்கும் ஒரு தலைவர் இருக்காரு. இந்த தலைமை பண்பு உடையவர் எங்களுடைய நற்சிந்தனை வட்டத்தின் தலைவர் பாலனையா அவர்கள். இவருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய நற்சிந்தனை வட்டத்தின் முக்கிய புள்ளியான எங்க தலைவர் திரு பாலன் அவர்களின் குருநாதர், எனவே என்சிவியின் குருநாதர்னு சொல்வோம், பேராசிரியர் முனைவர் திரு இளங்கோவன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில முக்கிய தகவல்கள் அவரை பற்றி கூற வேண்டும் என்றால் நமக்கு இந்த வகுப்பும் பற்றாது, இந்த நாளும் பத்தாது. அதனால ஒரு சின்ன அறிமுக உரைதான் இது உங்களுக்காக. யோகா கல்வியின் தந்தை, இன்று இந்தியன் யோகா அசோசியேஷன் தமிழ்நாடு சாப்டரின் செக்ரட்டரி, வேதாத்ரி மகரிஷி காலேஜ் இன் திருவான்மியூர்ல செக்ரட்டரியா இருக்காரு. மற்றும் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மெம்பர் இன் இந்தியன் யோகா அசோசியேஷன் நியூ டெல்லி மற்றும் டைரக்டர் ஆஃப் யோகா எஜுகேஷன் இன் இந்தியன் யோகா அசோசியேஷன். பல விருதுகளை பெற்ற பேராசிரியர், பல மாணவர்களுக்கு முனைவர் பட்டம் கொடுத்த மிக பெரிய ஆளுமை. யோகா என்றாலே இளங்கோவன் சார் தான். இளங்கோவன் சார்னாலே யோகா தான். இதுக்கு மேல அவரை பத்தி யோகால அறிமுகம் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இளங்கோவன் சார் அவர்கள் இந்த வகுப்பை எடுத்து கொடுக்க இளங்கோவன் சார் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். ஹரி ஓம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மிக அற்புதமான நிகழ்வில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். நற்றினை சிந்தனை வட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பாலன் சார் அவர்கள் இன்றைய நிகழ்வை ஒரு ஐம்பெரும் நிகழ்வாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். 165வது மந்த்லி ப்ரோக்ராம், 2300வது ஆன்லைன் ப்ரோக்ராம், அது போக வெப்சைட் இனாகுரேஷன், குவிஸ் ப்ரோக்ராம், மெடிடேஷன் என
5 நிகழ்வுகளை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். இவற்றுக்கெல்லாம் அடித்தளமாக இருக்கக்கூடிய அனைத்து என்சிபி உறுப்பினர்களுக்கும் நிர்வாக குழு தலைவர்களுக்கும் குறிப்பாக பாலன் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். பாலன் அவர்கள் யோகா துறையினுடைய யோகாவினுடைய ஒரு மகுடமாக நாம் பார்க்கின்றோம். மக்களின் மாமேதையாக பார்க்கின்றோம். He is the source of strength for countless lives. He is the guiding light என்று சொல்லுகின்றோம். அந்த அளவில் உங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக அவர்களை நான் பார்க்கின்றேன். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். இந்த நிகழ்வுகளை எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து மிக அற்புதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வள்ளி அவர்களையும் டாக்டர் கலைச்செல்வி அவர்களையும் இங்கே நான் ராமமூர்த்தி போன்றோரையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே வேளையிலே இந்த நிகழ்வுகளை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்கு சோசியல் மீடியா மூலம் பிரபலப்படுத்துவதற்கு இன்று என்சிபி என்றால் தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு இவற்றை எடுத்துச் சென்று கொண்டிருக்கக்கூடிய உதயகுமார் அவர்களுக்கும் சுரேந்திரன் அவர்களுக்கும் பாஸ்கர் நாராயணன் போன்றோருக்கும் நம்முடைய பாராட்டுதல்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய பிரேமா அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள். அந்த விதத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இது மென்மேலும் வளர்ந்து உலக தரத்திற்கு நிகராக வருவதற்கான முயற்சிகளை நம்முடைய பாலனவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்க பலமாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இன்றைய தியான வகுப்பில் நாம் உலக புகழ்பெற்ற நம்முடைய குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய சுதர்சன கிரியாவை பார்க்கின்றோம். அதை நாம் செய்ய இருக்கின்றோம். இந்த பயிற்சி முறை இன்று உலகெங்கும் ஏறக்குறைய 150 நாடுகளுக்கு மேலாக பிரபலமாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. 80 கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய ஒரு ஆணிவேராக இந்த பயிற்சியை பார்க்கின்றோம். அது நாமும் அதனை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஜெய் குருதேவ். இந்த நிகழ்வில் நாம் துவக்கத்தில் லூசனிங் எக்ஸசைஸை செய்ய இருக்கின்றோம். அதற்கு பிறகு சூரிய நமஸ்கார், அதற்கு பிறகு நம்முடைய உஜ்ஜய பிராணாயாமத்தில் சில பிராணாயாம பயிற்சிகள், பஸ்திரிகா பிராணாயம், அதற்கு பிறகு மெடிடேஷன் என்று நாம் இவற்றை செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். அதாவது லூசனிங் எக்ஸசைஸ்ல நம்ம ஆன் த ஸ்பாட்ல நின்றுக்கிட்டு ஆன் த ஸ்பாட் வாக்கிங், ஆன் த ஸ்பாட் ஜம்பிங், ஆன் த ஸ்பாட் ஜாகிங் இவற்றையெல்லாம் செய்ய இருக்கிறோம். ஆன் த ஸ்பாட் ட்விஸ்டிங் என்று. அதற்கு பிறகு நாம் பட்டர்ஃப்ளை போஸில் சில அந்த மூமெண்ட்ஸை செய்ய இருக்கின்றோம். கிரேடில் மூமெண்ட் செய்ய இருக்கின்றோம். இவையெல்லாம் லூசனிங் த ஜாயின்ஸில் வரும். அதற்கு பிறகு சூரிய நமஸ்கார், அதுவும் நாம் ரெகுலராக செய்யக்கூடியது, அதுவும் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு முடிந்தால் வஜ்ராசனத்தில் உஜ்ஜய பிராணாயாமம் செய்ய வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு தலையணையை வைத்துக் கொண்டு அதன் மேல் வஜ்ராசனாவை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதில் 3 நிலைகள் இருக்கின்றன. இடுப்பு பகுதியை பிடித்துக் கொண்டு செய்யக்கூடிய பயிற்சிகள், தோள்பட்டைக்கு கையை வைத்து அதில் செய்யக்கூடிய பயிற்சிகள், முதுகுக்கு பின்னால் கைகளை வைத்து
அதில் செய்யக்கூடிய பயிற்சிகள் இதை உஜ்ஜை பிராணாயாமத்தில் அடங்கும். அதற்கு பிறகு பஸ்ரிகா பிராணாயம் செய்வோம். அதற்கு பிறகு மெடிடேஷன், தியான நிலையில் இருந்து இந்த நிகழ்வை நாம் முடித்துக் கொள்ள இருக்கின்றோம். இது பொதுவாக இந்த சுதர்சன கிரியா இன்றைய காலகட்டத்தில் நம்மை வாழ்க்கை வதைக்கின்ற ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளவும், யோகா சமத்துவம் உச்சேத் என்பதற்கு மாறாக மனவெழுச்சி முதிர்ச்சியை கட்டுப்படுத்த இயலாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ப துன்பங்கள், கோபதாபங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாத வகையில் நாம் விலங்குகளைப் போல நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே ஹோலிஸ்டிக் ஹெல்த் என்று சொல்லுவோம். அந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த்தும் இல்லாமல் ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த ஆரோக்கிய நிலை இல்லாத நிலையில் நாம் இருக்கின்றோம். 100க்கு 86% ஸ்ட்ரெஸ்ஸால் பாதிக்கப்படுகின்றோம். அதே போல மனவெழுச்சி முதிர்ச்சியும் இல்லாததை பார்க்கின்றோம். 146 கோடி மக்களில் 130 கோடி மக்கள் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த சுதர்சன கிரியாவிற்கு உண்டு. அதனால்தான் இது உலகம் முழுவதும் இது ஒரு பாப்புலராக இருக்கிறது. அதே நேரத்திலே இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த பயிற்சிகளை ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த பயிற்சிகளை செய்யவும். அதாவது ஒரு ஹெல்த்தி பர்சன் செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் இன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடியவை. வேறு பல வியாதிகள் இருக்கும் பொழுது கடினமான பயிற்சிகளை நீங்கள் தயவு செய்து அவாய்ட் செய்ய வேண்டும், அதாவது தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உதாரணமாக லூசனிங் த ஜாயின்ட்ஸ், வெறும் ஸ்ட்ரெச்சிங் கூட நீங்க அதோட செஞ்சுக்கலாம். அதே நேரத்துல சூரிய நமஸ்கார் எல்லாரும் செய்ய இயலாது, ஹெல்த்தி பர்சன்ஸ் தான் செய்ய இயலும். அதே நேரத்தில் உஜ்ஜை பிராணாயம் கூட ஏறக்குறைய எல்லாரும் செய்து கொள்ளலாம். பஸ்ரிகா பிராணாயம் என்றால் அது ஒரு அட்வான்ஸ்டு பிராக்டிஸ், அதுவும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் செய்ய வேண்டும். தியானம் அனைவரும் செய்யக்கூடியது. ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் எது செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. நீங்கள் அதற்கு தகுந்தவாறு உங்களை தயார்படுத்திக் கொள்ளவும், அல்லது இந்த பயிற்சிகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும் என்பதால் நாம் அனைவரையும் கூட்டி இங்கே இந்த வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். Come to standing position. Demonstrator, please. Modi? Yes. இப்பொழுது அனைவரும் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கிறீர்கள். ஆன் த ஸ்பாட், நின்ற நிலையிலேயே நடக்கவும். வாக்கிங், ஆன் த ஸ்பாட் வாக்கிங். டெமோ செய்கின்ற சுமதி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். On the spot jogging. On the spot jumping. On the spot
twisting, body twisting, like jump and twist, jump and twist, like that. Okay. Now let us go for neck rotation. Neck stretch, sideward, right side and left side. Rotation செய்பவர்கள் செய்யுங்கள், செய்ய முடியாதவர்கள் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் செய்து. Right side and left side. Shoulder rotation. Shoulder. Forward, backward. Hip rotation. Hip rotation. Right side, left side. Ankle rotation. Ankle rotation. Inward, outward. Change the leg. Inward, outward. இப்பொழுது அமர்ந்து கொள்ளவும், காலை நீட்டி அமர்ந்து கொள்ளவும். Come to Padmakonasana and do butterfly pose. Correct. இப்பொழுது கிரேடில் மூமெண்ட், அதாவது காலை நீட்டிக் கொள்ளவும், ஒரு காலை செஸ்டுக்கு இணையாக இழுத்து கொள்ளவும். தூக்கிங்க காலை, அப்படி தூக்கிங்க. தட் மூமெண்ட், கிரேடில் மூமெண்ட். வலது காலில் செய்யவும், பிறகு இடது காலுக்கு மாறிக்கொள்ளவும். சேஞ்ச் த leg. இப்பொழுது சூரிய நமஸ்கார் செய்வதற்கு ரெடியாக இருக்கும். பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா சூரிய நமஸ்கார். வலது காலை முன்வைத்து 6 முறை, இடது காலை முன்வைத்து 6 முறை. Get ready. Position. This is number 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Very good. Continue. Position. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
10, 11, 12. Position, Namaskarasan. 1, Hasta Uttanasan. 2, Padahastasana. 3, Ashwa Sanjalanasan. 4, 5, Parvatanasan. 6, Ashtanga Namaskarasan. 7, Bhujangasan. 8, Parvatanasan. 8, 9, Ashwa Sanjalanasan. 10, Padahastasana. 11, Hasta Uttanasan. 12, Namaskaras. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Position. Relax. Stand straight and feet apart. Head at the back. Sthitila Tadas. Relax. Watch out your breath. Get ready for another session that we are going to do along with this Surya Namaskar. Get ready. Position. 1, 2, inhale. 3, exhale. 4, inhale. 5, exhale. 6, inhale and exhale, hold. 7, inhale. 8, exhale. 9, inhale. 10, exhale. 11, inhale. 12, position. Ready? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 11, 12. Okay. Now let us have
a brief Savasana position. Let us come to Savasana. Come to Shavasana. Relax yourself. Feet apart, hands apart. Close your eyes. Watch out your breath. Inhalation and exhalation. Deep inhalation and slow exhalation. Slowly get up. Get ready for Ujjayi Pranayam. That you have to come to Vajrasana if possible. If you couldn't, you can come to any meditative asana. You can correct. Now keep your hands at the hip. இப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, நான் கவுண்ட்ஸ் சொல்லுவேன். 4 கவுண்ட்ஸ் நீங்க இன்ஹேல் பண்ணணும், 4 கவுண்ட்ஸ் நீங்க ஹோல்டு பண்ணணும், 6 கவுண்ட்ஸ் நீங்க எக்ஸேல் பண்ணணும், 2 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும். அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கணும். அந்த விதத்துல நான் சொல்ற கவுண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உஜ்ஜை பிராணாயம் செய்யணும். உஜ்ஜை பிராணாயம் உங்களுக்கு தெரியும், தொண்டை வழியாக மூச்சை இழுப்பது போன்ற ஒரு தன்மை இருக்கணும். மூச்சை இழுக்கிறப்போ ஒரு கரகரப்பான ஒரு நிகழ்வு உங்க தொண்டையில இருக்கும். ரெடி, கெட் ரெடி. கீப் யுவர் ஹேண்ட்ஸ் அட் யுவர் ஹிப். பாம் வந்து ஃபேசிங் த கிரவுண்ட். ரெடி. Inhale 2, 3, 4. Hold 2, 3, 4. Exhale 2, 3, 4, 5, 6. Hold 2. Inhale 2, 3, 4. Hold 2, 3, 4. Exhale 2, 3, 4, 5, 6. Hold 2. Inhale 2, 3, 4. Hold 2, 3, 4. Exhale 2, 3, 4, 5, 6. Hold 2. Inhale 2, 3, 4. Hold 2, 3, 4. Exhale 2, 3, 4, 5, 6. Hold 2. Inhale 2, 3, 4. Hold 2, 3, 4. Exhale 2, 3, 4, 5, 6. Hold 2, 3. Relax. இப்போ கீப் யுவர் ஹேண்ட்ஸ் அட் த செஸ்ட். செஸ்ட் கிட்ட அதே மாதிரி வச்சு அக்குள்ங்கிறோம் இல்லையா, அதுகிட்ட. ரெடி. Inhale 2, 3, 4. Hold 2, 3, 4. Exhale 2, 3, 4, 5, 6. Hold 2. Inhale 2, 3, 4. Hold 2, 3, 4. Exhale 2, 3, 4, 5, 6. Hold 2. Inhale 2, 3, 4. Hold 2, 3, 4. Exhale 2, 3, 4, 5, 6. Hold 2. Inhale 2, 3, 4. Hold 2, 3, 4. Exhale 2, 3, 4, 5, 6. Hold 2. Inhale 2, 3, 4. Hold 3, 2, 2, 3, 4. Exhale 2,
relax. Now keep your hands at the back like this. Your elbow should face the sky. Close your eyes. நான் இன்ஹேல் சொல்லி 4 கவுண்ட் வரைக்கும் நீங்க இன்ஹேல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹோல்டுங்கிறப்போ ஹோல்டு பண்ணிருக்கணும், மூச்சு அப்படியே உள்ள வச்சிருக்கணும். எக்ஸேல் சொல்றப்போ 2 3 4 6 சொல்றோம் இல்லையா, 6 வரைக்கும் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹோல்டுங்கிறப்போ எதுவும் செய்யாம இருக்கணும். கெட் ரெடி. Inhale 2 3 4, hold 2 3 4, exhale 2 3 4 5 6, hold 2, inhale 2 3 4, hold 2 3 4, exhale 2 3 4 5 6, hold 2, inhale 2 3 4, hold 2 3 4, exhale 2 3 4 5 6, hold 2, inhale 2 3 4, hold 2 3 4, exhale 2 3 4 5 6, hold 2, inhale 2 3 4, hold 2 3 4, exhale 2 3 4 5 6, hold 2, relax. Watch out your breath. Now let us go for Bhastrika Pranayam. இதுல நீங்க எந்த ஒரு மெடிடேட்டிவ் ஆசனாலையும் இருக்கலாம், பத்மாசனா, எனி அதர் மெடிடேட்டிவ் ஆசன். Padmasana will be good. That is the superior sitting posture. Bhastrika Pranayam உங்களுக்கு தெரியும். ஆதி முத்ரா, முட்டிய மடக்கிங்க, பெருவர்கள் உள்ள வச்சு மற்றவர்களை அதுக்கு மேல வச்சுக்கோங்க. செஸ்ட் கிட்ட இப்படி வச்சுக்கோங்க. நான் இன்ஹேல் பண்ணணும். இன்ஹேல் பண்றப்போ கை மேல போகணும். இன்ஹேல், எக்ஸேல். மூச்சை விடுறப்போ மறுபடியும் பழைய நிலைக்கு வரணும். இன்ஹேல், எக்ஸேல். இந்த மாதிரி நீங்க ஒரு 15 டைம்ஸ். ரெடி, பொசிஷன், பொசிஷன், செஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. ரெடி, 1 1, 2 2, 3 3, 4 4, inhale, exhale, 6 6, 7 7, 8 8, 9 9, inhale, exhale, 11 11, 12 12, 13 13, 14 14, 15 15. ரிலாக்ஸ். ஒரு சூப்பரான பிராக்டிஸ் இது. உஜ்ஜய் பிரணாயம் உங்களுக்கு தெரியும். நீங்க வேற எந்த பிரணாயமா பிராக்டிஸும் செய்ய வேண்டாம். சாதாரணமா உஜ்ஜய் பிரணாயமத்தை நீங்க ஒரு நாளைக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னால மொத்தமா ஒரு நாளைக்கு 80 தர உஜ்ஜய் பிரணாயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. அதே போல இந்த பஸ்ரியா பிரணாயம், அதுல என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தோஷாஸ், வாத்தா பித்தா கப்பாங்கிறோம்ல, அந்த 3ஐயும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த பஸ்ரியா பிரணாயத்துக்கு உண்டு. அதனால இதுவும் ஒரு முக்கிய பிரணாயமாக, அதனாலதான் இவ்வளவு ஃபேமஸா இருக்கு சுதர்சன கிரியா உலகம் முழுவதும். ரெடி, பொசிஷன், பொசிஷன்,
Start. 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10, 10, 11, 11, 12, 12, 13, 13, 14, 14, 15, 15. Relax. Relax. Close your eyes. Just watch your breath. ஏன் க்ளோஸ் யுவர் ஐஸ்ன்னு சொல்றோம்னு உங்களுக்கு தெரியும். எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க யோகிக் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா. ரெடி? பொசிஷன் ஒன்ஸ் அகைன். ரெடி? ஸ்டார்ட். 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10, 10, 11, 11, 12, 12, 13, 13, 14, 14, 15, 15. Relax. Now Chinmudrala, just you be in a meditative state. Just close your eyes, watch out your breath. இந்த பயிற்சிகளை நீங்க தினமும் செய்து வந்தால், இப்ப நம்ம தினமும் ஏதாவது புதிதாக கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? இந்த மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மெடிடேஷன் சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க அப்படியே கன்டினியூ பண்ணலாம். சகுனா மெடிடேஷன் ஆரம்பத்துல, அப்புறம் அது அப்படியே நீங்க டெவலப் ஆக நிர்குணா மெடிடேஷனுக்கு நீங்களே போயிடுவீங்க. அந்த ஒரு ஸ்டேட், அதாவது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. நீங்க கண்களை க்ளோஸ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிம்பமும் இருக்காது, ஒரு வெறுமை தான் இருக்கும். அப்ப நீங்க அந்த ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்க கண்ணை மூடினீங்கன்னா ஏதாவது ஒரு பிம்பம் வந்ததுன்னா நீங்க பிகினிங் ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்ணை மூடணும்னா பிளாங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க நிர்குணா ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நிர்குணா ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா கடவுளுக்கு நிகராக இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப பாலன் அவர்கள்லாம் இந்த அளவுக்கு இருக்காருன்னா அந்த நிர்குணா ஸ்டேட்ல இருக்காரு. அதனாலதான் கடவுளுக்கு நிகரான நல்ல குணங்கள் எல்லாம் அவரிடம் பார்க்கின்றோம், கடவுளாகவே நாம் பார்க்கின்றோம். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா இருக்கிறது தான் அந்த நீங்க செஞ்ச லூசனிங் ஜாயின்ஸ், நீங்க செஞ்ச பிராணாயாமா பிராக்டிஸ் எல்லாம் தியானத்திற்கு உதவக்கூடிய பயிற்சிகள். ஆனா தியானம் தான் ஒரு சுப்பீரியர் பிராக்டிஸ் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. உயர் உயர் பண்புகளை கொடுக்கக்கூடியது. பயாலாஜிக்கல் கிளாக்கை செட்டேட் பண்ணக்கூடியது, ஜீன்ஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது.
ஆக்னேய சக்கரா சகஸ்கார சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ ப்ரமோட் பண்ணக்கூடியது, தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடியது. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். கடவுளுக்கு நிகராக இருப்பீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, இந்த பயிற்சிகளை நீங்க டெய்லி செய்யறப்போ உங்களுடைய வீடே ஒரு புனிதமாக இருக்கும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அற்புதமாக இருப்பார்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். மன அமைதி கிடைக்கும். அதே நேரத்திலே அது உலக அமைதிக்கும் உங்களை இட்டு செல்லும். உலகமே ஒரு தெய்வீகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து. இப்பொழுது 3 முறை ஓம் சொல்லி இந்த நிகழ்வுகளை இறுதிப்படுத்திக் கொள்வோம். நல்ல இன்ஹேல் பண்ணிட்டு ஓம் சொல்லணும். இன்ஹேல் ஓம். நீங்களும் சொல்லுங்க. ஓம். இன்ஹேல் ஓம். இன்ஹேல் ஓம். Just rub your palms 5 times, massage your eyes, shoulders, and chest. Again, rub your palms 5 times, massage your eyes, shoulders, and chest. Slowly open your eyes and see the floor first. Let us relax. Be silent. Enjoy the silence. Enjoy the beauty of the life. இறுதியாக நாம் என் பிரேயருக்கு செல்வோம். அதற்கு முன்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் பாராட்டுதல்கள். Now over to Balan. நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. க்ளோசிங் பிரேயர் கொடுத்தலாம். க்ளோசிங் பிரேயர் கொடுத்துருவோம். ஓகே சார். Actually, ma'am. Yes, sir. Yes, sir. Yes. Closing prayer. Yes, sir. Yes, sir. Kindly sit in any meditative asana. Close your eyes. Hands in Namaskar Mudra. Your head, neck, and spine should be in straight line. Keep smile on your face. Inhale. Exhale with Om chanting only one time. Om Asato Ma Sadgamaya Tamaso Ma Jyotirgamaya Mrityorma Mridam Gamaya. Om Santi Santi Santi. Slowly rub your palms. Apply the heat energy over your eyes. Gently open your eyes and see your palms. Thank you so much, sir. Thank you, Langovan sir. நன்றி. Thank you. நன்றி. நன்றி கலைச்செல்வி மேடம். நன்றி எங்களுடைய குருநாதர். ரொம்ப அற்புதமான ஒரு இணையதளம் வழியாக மெடிடேஷன் கிளாஸ் எடுத்தாங்க ஐயா. இன்னைக்கு 92 இணைப்புகள். ஒவ்வொரு இணைப்புல நிறைய 2-3 பேர்லாம் இருக்கீங்க. ஒரு 100 பேருக்கு மேல இன்னைக்கு நல்லா செஞ்சிருக்கோம். மிக்க நன்றி அவர்களுக்கு.
அதே மாதிரி இன்னைக்கு இந்த வெப்சைட் ஓப்பனிங் நடக்க போகுது. ஐயா சொன்ன மாதிரி இது 100 இதுல ஏதோ ரெக்வஸ்ட், உங்களுடைய பேர், போன் நம்பர் சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக உங்களுடைய பெயர், போன் நம்பர். we require your name and phone number for the certificate. உங்களுடைய பேரு, உங்களுடைய போன் நம்பர், அந்த போன் நம்பர் வழியா உங்களுக்கு சர்டிபிகேட் 3 daysல கிடைக்கும். இன்னைக்கு பங்கு பெற்றதுக்காக ப்ளீஸ். நம்மளுடைய டைரக்டர் டெக்னிக்கல் உதயகுமார் சார், அந்த ஸ்லைடு கொஞ்சம் போடுறீங்களா? நம்மளுடைய குருநாதர் இருக்கும் பொழுது இன்னைக்கு வெப்சைட் ஓப்பனிங் இருக்கு. நச்சிந்தனை வட்டத்திற்குன்னு ஒரு வெப்சைட், அதுல போய் பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளையும் நீங்க பார்த்துக்கலாம். அதற்காக எங்களுடைய டெக்னிக்கல் டீம் அயராது பாடுபட்டதை உருவாக்கியிருக்காங்க. இது உருவாக்கிய நம்முடைய நாராயணன், ராமமூர்த்தி அவர்களுக்கெல்லாம் இந்த தருணத்துல நன்றி சொல்றோம். உதயகுமார் சார், அந்த ஸ்லைடை கொடுக்க முடியுமா? போஸ்ட் ராமமூர்த்தி சார், என்னோட வாய்ஸ் கேக்குதா? அந்த ஸ்லைடை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? அந்த ஸ்லைடு நேற்று போட்டால, நேற்றுக்கு டைரக்டர் குரூப்ல கொடுத்துருக்க உதயகுமார் சார், அந்த ஸ்லைடை போட்டுருங்களா? வெப்சைட் ஓப்பனிங் சொல்லுங்க. அப்படியே எல்லாருமே உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஒரு போட்டோ செக்ஷனாகவும் எடுத்துக்கலாம். பாஸ்கர் நாராயணன் சார் அண்ட் ராமமூர்த்தி சார், யாரெல்லாம் இருக்கீங்களோ அது போட்டோ செக்ஷன் கடகடன்னு எடுத்துருங்க. அதை அப்படியே ஷேர் பண்றீங்களா சார்? ராமமூர்த்தி சார், நீங்க ஷேர் பண்ணலாம் ரெடி. அந்த ஒரு ஸ்லைடு ஒன்று போட்டுருங்க. ட்ரை பண்ணுங்க. நன்றி அனைவருக்கும். உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணீங்க, நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க. நன்றி. எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா ஒரு 92 பேர் இருந்தாங்க. அப்படியே நம்மளுடைய என்சிவியினுடைய வெப்சைட் ncvorg.com அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல என்னென்ன கிளாஸ் எடுக்கிறோம், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுட்டே இருக்கிறோம். அதான் எங்களுடைய வெப்சைட். நன்றி. எங்களுடைய குருநாதர் திரு இளங்கோவன் ஐயால இன்னைக்கு என்சிவியினுடைய வெப்சைட் ஓப்பனிங் 2300வது ஃப்ரீ ஆன்லைன் செக்ஷன்ல இந்த ஓப்பனிங். மிக்க நன்றி, மிக்க நன்றி. எங்களுடைய குருநாதருடைய கையால் இதை ஓப்பன் செய்ய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சது எல்லாருக்குமே. ஏன்னா இந்த உலகத்துல ஆரோக்கியம், கல்வி இரண்டும் தான் எங்களுடைய குறிக்கோள். அதை சார்ந்து எல்லாருமே பண்ணிட்டே இருக்கிறோம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு நன்றி. இப்போ அனைவருக்கும் நன்றி. அனைவரும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேண்டூன்றி மூங்கில்கள் போல புடைசூட பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட நமது என்சிவி இயக்கம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய அற்புதமான ஒரு உரை எங்களுக்கெல்லாம் ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருந்தது. அடுத்து நமக்கெல்லாம் யோகா குவிஸ் அளிக்க எங்களுடைய கேப்டன், டைரக்டர், ஹை லெவல் கமிட்டி மெம்பர், ட்ரஸ்டி அம்மா டாக்டர் பி கலைச்செல்வி அம்மா அவர்களை அழைக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ரா. தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் 2300வது நாள் தின வாழ்த்துக்கள். வாங்க அப்படியே குவிஸ் போயிடலாம். எல்லாம் ரெடியா பரபரன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல். உங்களுக்கு முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் ரீட் த கொஸ்டின். அந்த கொஸ்டின் ரீட் பண்றதுக்கு முன்னாடி
சாட் பாக்ஸ்ல. எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நேம், உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் ஆன்சர் யாருக்கு அனுப்பணும்னா ஹோஸ்டுக்கு மட்டும்தான் அனுப்பணும். நீங்க இங்க ஜெனரலா சாட்டுக்கு அனுப்பிச்சீங்கன்னாக்கா இட் இஸ் நாட் வேலிட். ஓகே, இட் வில் பி ரிஜெக்டட். அதனால ஹோஸ்ட் உதய சார், உதய் கே அப்படின்னு போட்டிருக்கோம். இல்ல ஹோஸ்ட்னே உங்களுக்கு உள்ள போனீங்கன்னா தெரியும் சாட் பாக்ஸ்ல. அப்படியே போயிட்டு அப்படியே பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். வில் கோ டு குவிஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உதய் சார், shall we start? மேம் சாட் டிசேபிள்டா இருக்கு பாருங்க. அப்படிங்களாங்க சார்? சார் பாருங்க சார். ஷார்ட் வந்து ஹோஸ்ட் அண்ட் கோஹோஸ்ட் போட்டிருக்கு. ஒரு நிமிஷம். அதே மாதிரி யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ அவர்களும் அவருடைய பெயர், போன் நம்பரை அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா சர்டிபிகேட் 3 daysல கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாம் மறந்துடாதீங்க. Shall we start, sir? Yes, madam. Yes, madam. Yes, sir. Yes, sir. Uday, sir, we'll start, sir. First question. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இங்கிலீஷ்லயும் சொல்லுவேன், தமிழ்லயும் சொல்லுவேன். நீங்க பாத்துக்கோங்க. மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அப்படியே பாத்துங்க. MCQ தான். First question. The word asana refers to, நான் நாலு ஆப்ஷன் சொல்லுவேன். அது எதுன்னு சொல்லிட்டு கரெக்டா நீங்க போடணும். ஓகே. A, breathing practice. B, relaxation. C, yoga pose. D, chanting mantras. In Tamil, ஆசனம் என்னும் சொல் எதை குறிக்கும்? A, மூச்சு பயிற்சி. B, ஓய்வு. C, யோகா நிலை. D, மந்திரங்களை உச்சரித்தல். பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. ஆப்ஷன்ஸ் இங்கிலீஷ்லயும் கேட்டீங்க, தமிழ்லயும் கேட்டுட்டீங்க. நீங்க ஆன்சர் அனுப்பலாம். ஹோஸ்டுக்கு அனுப்புங்க, மறந்துடாதீங்க. பாருங்க, இப்ப யாரோ முன்னாடி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் புவனேஸ்வரி மேடம், டெய்லி ஈவினிங்ல அழகா வர்றீங்க. நான் சொல்ற மாதிரி ஹோஸ்டுக்கு அனுப்புங்க ப்ளீஸ். சார், ஆன்சர்ஸ் வந்த உடனே எனக்கு சொல்லுங்க சார். வில் கண்டினியூ. ஓகேவாங்க சார்? Next, please. Yes, sir. Yes, second question. How many asanas are performed during Surya Namaskar? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நல்லா கேளுங்க. How many asanas are performed during Surya Namaskar? A, 7. B, 12. C, 10. D, 9. In Tamil, சூரிய நமஸ்காரம் செய்யும் போது எத்தனை ஆசனங்கள் செய்யப்படுகின்றன? A, 7. B, 12. C, 10. D, 9. ஆன்சர் ஹோஸ்டுக்கு அனுப்புங்க ப்ளீஸ். மறுபடியும் புவனேஸ்வரி மேடம் எங்க அனுப்புறீங்க? ஹோஸ்டுக்கு போங்க. சாட்டுக்கு போனீங்கன்னாங்களே உங்களுக்கு ஹோஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு அனுப்புங்களேன். அழகான ஆன்சர் அனுப்புறீங்க, அதுல அனுப்பிச்சிடுறீங்க. வேலிட் இல்லாம போதே. கொஸ்டின் என்னோட அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணாங்க மேடம். ஏன்னா they understand little wrong. ரெண்டு முறை சொல்லட்டுமாங்க சார்? ஓகேங்க சார். இல்ல இந்த கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க. ஆக்சுவலி people are understand little away. ஓகே சார். எத்தனை ஆசனான்னு கேட்டிருக்காங்க. நாட் ஓகே சார். எஸ் சார். How many asanas are performed during Surya Namaskar? Poses கிடையாது, ஆசனாஸ். எத்தனை ஆசனங்கள், ரெப்பிடிஷன்ஸும் நிறைய வரும். அதனால ஆசனாஸ் மட்டும் எழுதுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யும் போது எத்தனை ஆசனங்கள் செய்யப்படுகின்றன? ரெப்பிடிஷன் வரும்போது அது 1ன்னு வச்சுக்கணும். A, 7. B, 12. C, 10. D, 9. கண்ணு மூடுங்க. கண்ணு மூடி அப்படியே செஞ்சு பாருங்க. ரெப்பிடிஷன் வர்றது 1ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தெரியும். அப்பதான் நிலைகள் கிடையாது, ஆசனங்கள். ஓகே மேடம், நெக்ஸ்ட் ப்ளீஸ். Yes sir. Yes sir. Thank you sir. Third question. Which of the following does not come under Panchabhutas? A, wind. B, water. C, vata. D, fire. Again I am repeating. Which of the following does not come under Panchabhutas? Not ன்னு வருது, பாத்துக்கோங்க. எது இல்லைன்னு பார்க்கணும். பாஸ்கர்ஜி, நீங்க கூட இங்க அனுப்புறீங்களே, ப்ளீஸ் ஹோஸ்ட் அனுப்புங்களேன் தமிழ்ல. பின் வருவனவற்றுள் எது பஞ்சபூதங்களில் ஒன்று அல்ல? A, காற்று. B, நீர். C, வாதம். D, நெருப்பு. அவ்வளவுதான். அழகா ஆன்சர் அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க கிரிஜா முருகன் மேடம்.
டெய்லி அட்டன் பண்ணீங்களும் இங்க அனுப்புறீங்களே. மணிமேகலை மேடம் பாத்துக்கோங்க, எல்லாருமே ப்ளீஸ் ஹோஸ்டுக்கு அனுப்புங்க. ஐம் ரிப்பீட்டிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கம் அண்டர் பஞ்சபூதாஸ். பஞ்சபூதாஸ் அல்ல, எது இல்லைன்னு நீங்க அந்த ஃபைண்ட் த ஆட்மேன் மாதிரி எழுதணும். ஏ காற்று, பி நீர், சி வாதம், டி நெருப்பு. உதய் சார். நன்றி அம்மா. நன்றி. தேங்க்யூ. அடுத்து நன்றி அம்மா. அடுத்து நமக்கு நன்றியுரை வழங்க இருப்பவர் எங்களுடைய தலைவர் திரு பாலன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அவருடைய நன்றியுரைக்கு அடுத்து இந்த குவிஸுக்கான பதில்களும் யார் எல்லாம் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அப்படின்றதையும் நிறைய பரிசு மழைகளும் காத்துட்டு இருக்கு. எங்களுடைய டைரக்டர், ஹை லெவல் கமிட்டி மெம்பர், ட்ரஸ்டி, எங்களுடைய தலைவர் திரு பாலனையா அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. பிரசிடென்ட். நன்றி. நன்றியுரை அழைப்பதற்கு நன்றி சொல்லி என்னுடைய நன்றியுரையை ஆரம்பிக்கிறேன். 2300வது இணையதள யோகா வகுப்பு, இலவச யோகா வகுப்பு, 165வது இலவச மாதாந்திர நிகழ்வு, இணையதளம் என்சிவிக்கென்று ஒரு வெப்சைட் இணையதளம் உருவாக்குதல், ஒரு ஸ்பெஷல் மெடிடேஷன் என்று பல விஷயங்களை உருவாக்கிய எங்களுடைய என்சிவி டீமுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய குருநாதர் பேராசிரியர் முனைவர் திரு இளங்கோவன் ஐயாவுக்கு முதற்கண் நன்றி. ஏன்னா அவர் இந்த விதை போடலைன்னா இன்னைக்கு 2300 இணையதள வகுப்புகள் கிடையாது. அவர் அந்த விதை போடலைன்னா 165 மாதங்கள் இலவச யோகா, இலவச மாதாந்திர நிகழ்வுகள், வெவ்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டுட்டு இருக்கோம் கிடையாது. அவர் அந்த விதை போடலைன்னா கல்வி சேவை கிடையாது. இப்படி எல்லாத்திற்கும் ஒரு ஆணி வேறாக, அச்சாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற 24 மணி நேரமும் 365 நாட்களும் யோகாவே தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பேராசிரியர் குருநாதர் முனைவர் திரு இளங்கோவன் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறோம். 1963 ஆகஸ்ட் 28 வாஷிங்டனில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்று வரலாறு சொல்கிறது. மார்ட்டின் லூதர் சிங்கினுடைய பேச்சு, அவர் அந்த பேச்சினுடைய உரை ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அதே போல் எங்களுடைய குருநாதர் அவருக்கும் ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு என்ன என்றால், இந்த உலக மக்கள் ஆரோக்கியமாக, ஆனந்தமாக செயல்படணும், வாழணும் அப்படிங்கிற கனவு. அந்த கனவை நினைவாக்கி கொண்டிருக்கின்ற என்சிவியினுடைய டீமுக்கு நன்றி. தினமும் கிளாஸ் மாலை காலை இரு வேளைகளில் நடத்தி கொண்டிருக்கின்ற என்சிவி அட்மின் மேனேஜர், எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாஸ்கர் நாராயணன் சார், ராமூர்த்தி சார், முதல் வகுப்பு எடுத்த எங்களுடைய டைரக்டர் யோகா திருமதி டி வள்ளி, அதன் பிறகு 200 நாட்கள் தொடர்ந்து ஒரே ஆள் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுடைய இயக்குனர் ஒருவரான திரு சுந்தர். அதன் பிறகு 600 நாட்கள், 400 நாட்கள், ஒரு வருடத்திற்கு மேலாக எங்களுடைய டைரக்டர், ஹை லெவல் கமிட்டி மெம்பர் திருமதி பவானி அவர்கள் தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த தருணத்துல நன்றி சொல்றேன். அதன் பிறகுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹோஸ்ட் கொடுக்கலான்னு பண்ணோம். இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லி அவங்க இன்னைக்கு இந்த 2300 ஏன்னா இந்த பகலைய நிகழ்வுகள் நிறைய பேருக்கு தெரியாது. அதே போல்
இந்த NCV 2300 நாட்கள் நடத்துகிறது அப்படின்னா அதற்கு ஆணிவேர் அச்சாரம், இந்த ஃபவுண்டேஷன், இந்த ஆசிரியர்களை உருவாக்கும் பணியில எங்களுடைய ட்ரஸ்டி, ஹை லெவல் கமிட்டி மெம்பர், டைரக்டர் யோகா கோர்சஸ் திருமதி டாக்டர் பி கலைச்செல்வி மேடத்திற்கு இந்த தருணத்துல நன்றி சொல்லிக்கிறோம். இந்த NCV-ய அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்க எங்களுடைய டைரக்டர் யோகா அட்வான்ஸ் கோர்சஸ் அண்ட் அட்வான்ஸ் பிராக்டிசஸ் எங்களுடைய பாலசுப்ரமணியம் யோகா மாஸ்டருக்கும் இந்த தருணத்துல நன்றி சொல்கிறேன். நான் அவருடைய தலைமையில தான் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதோ வரப்போகிறது 16/8 2வது நேஷனல் யோகா காம்படிஷன் என்று இந்த யோகாவை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கின்ற வாய்ப்பை எங்களுக்கெல்லாம் கொடுக்கிறார். ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸும் முக்கியம். இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லைன்னா இந்த 2300 நாட்கள் இல்லை. அதனால எங்களுடைய NCV டீம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு, எங்களுடைய குருநாதருக்கு இன்னைக்கு கூட ஒரு அற்புதமான நிகழ்வனை தொகுத்து கொண்டிருக்கின்ற திருமதி டி பிரேமா அவர்களுக்கும், அவரும் எங்களுடைய யோக ரத்னா கோர்ஸ்ல, எங்களுடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி, எங்களுடைய டெக்னிக்கல் டீம் எப்போதுமே சவுண்டா இருக்கும், அவங்களுக்கும் சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி சொல்லி எனது நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நாமெல்லாம் சேர்ந்து நன்றி கூற வேண்டிய ஒரு தலைவர் நமக்கெல்லாம் நன்றி கூறிக்கொண்டிருக்கிறார். நன்றி ஐயா. குவிஸ் காம்படிஷன் வெற்றியாளர்களை அறிவிக்க டைரக்டர், ஹை லெவல் கமிட்டி மெம்பர், ட்ரஸ்டி உதயகுமார் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இவங்களெல்லாம் அவர் அறிவிப்பாரு. உங்களுக்கான பரிசு மழைகள் காத்திருக்கிறது. அதற்கு முன்பு உங்களுடைய பெயர் மற்றும் மொபைல் நம்பர் இதை நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கான சர்டிபிகேட் வழங்கப்படும். ஓவர் டு உதய் சார். நன்றி. அப்போ நீங்க சாட் பாக்ஸ்ல உங்களுடைய பெயர்கள்லாம் கொடுத்துட்டே இருங்க. ப்ளீஸ் உங்களுடைய சாட் பாக்ஸ்ல உங்களுடைய பெயர், போன் நம்பர் கொடுத்துட்டே இருங்க. ஒரு தடவை கொடுத்துட்டா போதும், நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா சர்டிபிகேட் கொடுக்கறது ஸோ இந்த எல்லாருமே நிறைய சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க. 92 பேர் அட்டன் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு இதுவரை சாட் பாக்ஸ்ல 60 நபர்கள் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 30 நபர்கள் வரல. நீங்களும் இந்த சாட் பாக்ஸ்ல உங்களுடைய பெயர், மற்றும் போன் நம்பரை போட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் சாட் பாக்ஸ்ல கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுல எதுல வேணாலும் கொடுக்கலாம், நாங்க எடுத்துக்கிறோம். நன்றி, மிக்க நன்றி. எங்களுடைய ஒத்துழைப்புக்கு இன்னைக்கு ஒர்க்கிங் டேவா இருக்கிறதுனால காலம் கருதி சீக்கிரமா முடிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. நன்றி அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ். உதய் சார். இதுல என்னன்னா நிறைய பேர் ஹோஸ்ட் டைரக்டா அனுப்பலாம், நிறைய பேர் போன் நம்பர் இதுல, அதனால நான் அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு ஜஸ்ட் இருக்கிற இதை மட்டும் பார்த்துட்டேன். ஓகே, முதல் கேள்வியை சொல்லுங்க மேடம். கேள்வி பதில சொல்லிடுங்க. அப்படி அவரோட உடனே பதில யாரு 3 பேர் நபர்கள் சொல்லுவாங்க. First question, the word asana refers to. Answer, yoga pose. ஆசனம் என்னும் சொல் எதை குறிக்கும்? யோகா நிலை. இதில் வெற்றி பெற்றவர்கள் சொல்றீங்களாங்க சார்? உதய் சார். நீங்க படிச்சிருங்க மேடம். 3 क्वेश्चन படிங்க. இல்ல அடுத்த क्वेश्चन படிங்க. எல்லாத்துக்கும் 3 Yes sir. Second question, how many asanas are performed during Surya Namaskar?
சூரிய நமஸ்கார் செய்யும் போது எத்தனை ஆசனங்கள் செய்யப்படுகின்றன? எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு 12ன்னு போட்டீங்க. ரெப்படிஷன் வருது பாருங்க, அந்த 5 ரெப்படிஷன் நம்ம 1ன்னு வச்சுக்கணும். 7 ஆசனங்கள் தான் செய்யறோம். சோ இதோட விடை 7. Third, which of the following does not come under பஞ்சபூதாஸ்? இந்த கொஸ்டினும் நீங்க கவனிக்கும் போது அந்த நாட் கவனிச்சிருக்க மாட்டீங்க. பஞ்சபூதாஸ்ன்னு சொன்னோடனே டக்குன்னு எதனா ஒண்ணு போட்டுட்டு இருப்பீங்க. எது பஞ்சபூதம் அல்ல? விண்ட், A wind, B water, C வாதா, D fire. C வாதா. பின் வருவனவற்றுள் எது பஞ்சபூதங்களில் ஒன்று அல்ல? காற்று, நீர், வாதம், நெருப்பு. விடை C வாதம். எஸ் சார். ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாம் அப்படியே தவிச்சிட்டு இருப்பீங்க. யாரெல்லாம் வின்னர்ஸ்ன்னு பார்க்கலாம். கவுண்டிங் ஸ்டார்ட். எஸ் சார், எஸ் சார். மேம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி பார்ட்டிசிபென்ட் ஹூ ஆர் அட்டெண்டட் ஹியர். பிகாஸ் என்ன பண்ணீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி உங்களுடைய பேர், உங்களுடைய மொபைல் நம்பர், தென் ஆன்சர், டைரக்ட் டு வாஸ், இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. பிகாஸ் என்னன்னா இந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு வந்து உங்களோட பேர், மொபைல் நம்பர் கம்பல்சரி தேவைப்படுது. ஸோ வின்னிங்ல வந்து இது ரெண்டும் இல்லாம நான் எடுத்துட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களை தேட முடிய மாட்டேன். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அந்த வகையில வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர், ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூபதி, ஜே ஜெயந்தி, லிவினா, ரூபிகா. ஸோ இவங்க 3 ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு தயாளன், காயத்ரி தேவி, கணேஷ், இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கு. தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து கேசவன், சிதம்பர பெருமாள், நாராயணன், இவங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினுக்கு. இதனுடைய டீடைல் வித் ஃபோன் நம்பரோட குரூப்ல போடுவாங்க. யூ கேன் கெட் இட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ உதயகுமார் சார். ஆரம்ப நாள் முதல் இன்று வரை நீங்க டெக்னீஷியன் பின்னாடியே இருந்து நிறைய செஞ்சுட்டு வரீங்க, பில்லரா இருந்து. தேங்க்யூ சோ மச் சார். எஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த வின்னர்ஸ். தேங்க்யூ சோ மச் சார். கருதி அப்படியே வாங்கிக்கலாமா? பிரேமா மேம், மிக்க நன்றி. அனைவருக்கும் என்னோட நன்றிகள். க்ளோசிங் பிரேயர் முடிச்சாச்சு. வைண்ட் அப் பண்ணிக்கலாமா சார்? இல்ல இன்னொரு வாட்டி பிரேயர்? குரூப் போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுத்தாச்சு சார். குரூப் போட்டோ எடுத்துட்டீங்களா சார்? Thank you all. Let us continue this journey. Be healthy and learn yoga, teach yoga. மறந்துடாதீங்க, learn yoga கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். யோகரத்னா பேட்ச் 14 ஆரம்பிச்சிட்டோம். ட்ரையல் போயிட்டு இருக்கு. அழகா வந்து கற்றுக்கொண்டு நீங்கள் கற்ற கலையை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஹாப்பி மார்னிங் செஷனும் ஸ்டார்ட் பண்ணிருக்கா பாலன் சார். காலையில அதுக்கு வாங்க. கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு மேடம் வாங்க மேடம். குரு மேடம், வள்ளி மேடம். Thank you ma'am. Thank you. Yes. வள்ளிமா, வள்ளி மேடம் இருக்காங்க. வள்ளி மேடம் வாங்க மேடம். என்னுடைய மானசீக குரு, முதல் இந்த என்சிவி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுத்தவங்க. அவங்களோட வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருக்குமே வேணும். வள்ளி மேடம் ப்ளீஸ் மேடம். வள்ளி மேம் ரிலீவ் ஆயிட்டாங்க. ஓகே சார், ஓகே சார். செஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் மேடம். வாழ்க வளமுடன். எஸ் சார். தேங்க்யூ உதயகுமார் சார். தேங்க்யூ பாஸ்கர் ஜி. தேங்க்யூ.